ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ பேட்ச், அதாவது 2027 பப்ளிக் எழுத போகிற நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அகாடமிக் இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எந்தெந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, எந்தெந்த பீரியடில் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது, அண்ட் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணோம் அப்படிங்கிற கூடிய ஒரு அவுட்லைனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன கன்வே பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரியாமல் இருக்கோம் அப்படின்னா ஷுவராக அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம அகாடமிக்ஸையும் நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து என்ன மாதிரி அப்ரோச் எடுக்க போகிறோம், ஜஸ்ட்டு நம்ம இங்கேருந்து பப்ளிக் அப்படின்னு மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்டை அப்ரோச் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததும் வந்துட்டு ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நமக்கு இருக்கும், அண்ட் வந்துட்டு ஹாஃப் அலி அண்ட் அதில் இருந்த ரிவிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேட்டர்னாக வந்து இருக்கும். ஸோ இது எந்தெந்த பீரியடில் வந்து நடக்கும், நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுற விதத்தில் நம்ம பப்ளிக்கு ஃபுல்லாக நம்மளோட எஃபர்ட்டை கொடுத்து ப்ரிப்பேர் ஆகி போக முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான 2026 to 2027 பேட்ச், சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்ததும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற எக்ஸாம் எதாக இருக்கும் அப்படின்னா மெயின்லி உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான சிலபஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் நமக்கு வந்து ஜூலை எண்டில் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ஜூலை எண்டில் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வரும் பட்சத்தில் அதில் நமக்கு சிலபஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் இன் எவ்ரி சப்ஜெக்ட், அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 யூனிட்டை நம்ம வந்து 1 மந்தில் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து டிசைன் பண்ணுவோம். அண்ட் ஜூலை லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்மே வந்து வரும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸாமை நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு செகண்ட்லி நம்ம வந்து அடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு செப்டம்பரில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செப்டம்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக வேண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவார்ட்டர்லி வந்துட்டு நமக்கு வந்து செப்டம்பரில் வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குவார்ட்டர்லி வந்துட்டு நம்ம செப்டம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நம்ம குவார்ட்டர்லிக்கு எந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 யூனிட் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஒவ்வொரு புக்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எதெல்லாம் வந்து செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸுக்கான சிலபஸாக வந்து இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் எது வந்து குவார்ட்டர்லிக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு இது எப்போ வரதான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா செப்டம்பரில் நமக்கு குவார்ட்டர்லி வந்து வருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு குவார்ட்டர்லி முடிஞ்ச கையோட நம்ம வந்து ஒரு கேப் எடுத்துப்போம். ஒரு 1.5 months வந்து கேப் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கேப் முடிஞ்ச பட்சத்தில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா செகண்ட் மிட் டேர்ம் வந்து வரும். அதாவது நம்ம இப்போ மிட் டேர்ம் எழுதணும் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்மோட இன்னொரு பார்ட் மாதிரி செகண்ட் மிட் டேர்ம் வந்து வரும். ஸோ இந்த செகண்ட் மிட் டேர்ம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 யூனிட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது அக்டோபர் எண்ட் அண்ட் நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கடையில் 1.5 months வந்து இருக்கும். குவார்ட்டர்லியோ போர்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் மிட் டேர்மில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மிட் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு டிசம்பர் 2026 நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி இருக்கும். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான எக்ஸாம். ப்ரீ பப்ளிக் எக்ஸாம்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபுல் போர்ஷனும் 5 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் டிசம்பர் 26 எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்த எல்லாத்தையும் மொத்தமாக எழுத வேண்டியதான். இதுதான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு பப்ளிக் மாடலுங்கிறதே உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணுறோம். டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணி முடித்த கையோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜான்வரியில் ஒரு ஃபஸ்ட்டு ரிவிஷன் எழுதுகிறோம். அப்புறம் வந்துட்டு ஜான்வரியில் ஃபஸ்ட் ரிவிஷன் அகைன் ஃபுல் போர்ஷன் எழுதுகிறோம்.
அண்ட் செகண்ட் ரிவிஷன் அகைன் ஃபுல் போர்ஷன் எழுதுகிறோம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கவர்மெண்ட் வந்து நடத்திடுவாங்க ஜனவரி பிப்ரவரியில். தேர்ட் ரிவிஷன் உங்களுடைய ஸ்கூல்ஸ் மேபி நடத்தலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கவர்மெண்ட்டும் சம்டைம்ஸ் நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்ச்சில் மேக்ஸிமம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பப்ளிக் வந்து மார்ச்சில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்ச் மந்தில் நம்ம வந்து பப்ளிக் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸை தாண்டி தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெயினான எக்ஸாம்ஸ்னால் நான் எதெல்லாம் சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்லேயே நீங்கள் வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாயிட்டிங்க அப்படின்னா ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பெரிய ட்ராப், அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ட்ராப்பை நம்ம தடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதிகமான மார்க்னால் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டு போட்டு நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அந்த மார்க் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் போடுற எஃபர்ட் தான் நமக்கு அங்கேருந்து குவார்ட்டர்லிக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அண்ட் மோட்டிவேஷன் குவார்ட்டர்லியில் நம்ம எவ்வளோ தூரம் கொடுத்து அங்கே தான் எக்ஸாம் எழுதுகிறோமோ அங்கேருந்து அதை அப்படியே ஹாஃப் அலிக்கு கேரி ஆன் பண்ணலாம். ஹாஃப் அலியில் நல்ல மார்க் எடுத்துட்டோம்னாலே போதும். ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷனாக இருந்தது. அப்படி இல்லாட்டி பப்ளிக் எக்ஸாம், இது 3க்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பப்ளிக்கை நம்ம கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ முக்கியமான எக்ஸாம் நான் என்ன தான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ரிவிஷன் எக்ஸாம்ஸ். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக வந்து எழுத வேண்டியது இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரண்ட்டாக பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஜூன் ஜூலையில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமை நம்ம ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் எழுத போகிறோம். ஜூலை எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மிட் டேர்மை. ஸோ ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, டெய்லி குறைஞ்சபட்சம் ஸ்கூல்ஸை தவிர்த்து, அதாவது ஸ்கூல்ஸ் நீங்கள் போகிறீங்க இல்லையா, ஒரு 7 to 8 hours நீங்கள் ஸ்கூல்ஸில் இருக்கீங்கல்ல, ஸ்கூல்ஸை தவிர்த்து நம்ம தனிப்பட்ட முறையில் குறைஞ்சபட்சம் 4 hours நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டடீஸுக்கு கொடுக்கணும். ஸ்கூல்ஸ் இல்லாமல் இந்த 4 hours நீங்கள் 3 hours மார்னிங் கொடுத்துக்கலாம், 1 hour ஈவினிங் படிச்சுக்கலாம், 2 hours மார்னிங் கொடுத்துக்கலாம், 2 hours ஈவினிங் படிச்சுக்கலாம், இல்லை 1 hour மார்னிங்கில் படிச்சுக்கிறேன், 3 hours ஈவினிங்கில் படிச்சுக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஆனால் 4 hours நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது 4 hours நம்ம டெய்லி யூட்டிலைஸ் பண்ணணும் நம்மளோட தனிப்பட்ட ஸ்டடீஸுக்கு. ஏன்னா நமக்கு இப்போ அது மட்டும்தான் வேலை, அதனால் சொல்கிறேன். ஸோ 4 hours நம்ம வந்து இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் 4 hours படிக்க முடியலன்னா மொத்தமாக புக்கை எடுக்காமல் போயிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 மணி நேரம் ஆர் 2 மணி நேரம் அன்றைக்கி புக்கை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆச்சு எப்படியாவது, எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கான ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஓரளவுக்காச்சும் படிக்கிறதுக்கு, இன்றைக்கி படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அப்படி நம்ம படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும். அப்படி நம்ம வெளியில் கொண்டு வரும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட எவ்வளோ எஃபர்ட் என்னால் போட முடிஞ்சு நான் மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு 4 hours படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா டெய்லி கண்டிப்பாக படிச்சிருங்க. அதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. உங்களால் கண்டிப்பாக நிறையா ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இப்போ மிட் டேமுக்கு அண்ட் வந்து குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிலேருந்து நம்ம பப்ளிக் வரைக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேர்ந்து தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்தையுமே நம்ம எந்த மாதிரி அட்டென்ட் பண்ணணும், அண்ட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது ஈஸியாக படிக்கிறதுக்கு, ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி நாம் ஷார்ட்டாக படித்து சயின்ஸ், சோஷியலெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். ஸோ அதில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹாஃப் இயர்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்மால் கோல்ஸாக வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போனாலே ஃபைனலாக நம்ம அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய வீடியோ பற்றின தாட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது இன்னுமே பார்த்திங்கன்னா நான் கண்டென்ட் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்குறதுக்கு அதுவுமே இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு இந்த 10th அதிக மார்க் எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ.